இந்த 2026 நானும் பல வருஷமா உறுப்பினராகவே இருக்கிறேன் சார். அடிப்படை உறுப்பினராகவே இருக்கிறேன். நான் கட்சியில் ஒரு படியாவது மேலே வரணும், இல்லைனா கட்சியில் எனக்குன்னு ஒரு போஸ்டிங், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? ஒரு வட்டச் செயலாளர் பதவி, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு இளைஞரணி தலைவர், பொதுச் செயலாளர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுக்க மாட்டாங்களா? இது ஏதாவது ஒரு இதில் ஒரு மாவட்டம், வட்டம், இந்த மாதிரி ஏதாவது கிடைக்காதா? இப்படி ஏங்கிய நபர்கள் எத்தனையோ பேர், அவர்களுடைய கேள்வி கணைகள் அப்படியே கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அப்போ இந்த ஆண்டு அரசியலில் ஒரு படி மேலே, அல்லது அரசியலில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், அல்லது அரசியலில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு வெளியில் 10 பேர்த்துக்கு அந்த ஃப்ளெக்ஸில் உங்கள் ஃபோட்டோவும் ஏறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அப்போ இந்த ராசிக்காரர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சிக்க ஒரு ஆவல் உங்களுடைய கண்களில் தெரியுது. தனுசு ராசி, இந்த மீன ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த கால அளவுகள் இந்த அரசியலில் சக்சஸ் பண்ணக்கூடிய, ஒரு படி மேலே போகக்கூடிய, அல்லது ஒரு பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் இதில் இந்த கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக கவனம் செய்யணும். காரணம் என்னென்னா, அங்கே ஒரு பார்கன் இருக்கும். நீ இதை செஞ்சால் நான் இதை தருவேன், நீ இதை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஏன்னா இந்த நேரம் அவர்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால அவர்களால் துணிந்து அதில் இறங்க முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் இருப்பாங்க. பரவாயில்லன்னு அதில் இறங்கினாங்கன்னா அவர்களும் ஜெயிக்கக்கூடிய நபர்களே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை. நன்றி.